ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாவும் சூர்யாவும் பேசிக்கிறாங்க. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க. சூர்யா வந்து ஐஸ்வர்யாவோட ப்ராப்ளம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம் ஒன்னா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகா வந்து சூர்யாவோட தோல்ல வந்து சாஞ்சிக்கிறாங்க. கோடீஸ்வரி, பிரபா, ஐஸ்வர்யா வந்து ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. கௌதம் வந்து மதன் கிட்ட பேசினதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கௌதம் எழுதின லவ் லெட்டர் தான் கிடைக்குது. அந்த பிளேஸ்க்கு வந்து சித்ராவும் கௌதமும் வராங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கோடீஸ்வரி வந்து அழுகுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அந்த பிளேஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. கௌதம் வந்து அந்த பேப்பர்லாம் எரிக்க சொல்லி சொல்றாங்க. அனாமிகா வந்து சித்ராவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. எல்லாம் பழியும் என் மேல போட்டீங்களே, எல்லா ஐடியாவும் கொடுத்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ இதை யார்கிட்ட போய் சொன்னாலும் வீட்டுல இருக்கவங்க யாரையும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்றாங்க. நான் உங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. சித்ரா வந்து இந்த வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்ன விசேஷம் சொல்லி கேக்குறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு அழகாப்பு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து சூர்யாவும் மகாவும் வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு முன்னாடியே சூர்யாவுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த குடுப்பனம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகாவையும் சூர்யாவும் குத்தி காட்டுறமே பேசுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த பிளேஸ்ல இருந்து மகாவும் சூர்யாவும் அழுதுட்டே போறாங்க. கோடீஸ்வரி வந்து மகாவை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. பிரபா வந்து அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. மதனுக்கு வந்து கால் பண்ண எல்லாருக்குமே அவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. அதை வந்து அனாமிகா நோட் பண்றாங்க. பொண்ணு அம்மாவும் எதுவும் பண்றாங்க, என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தேங்க்யூ.